ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இட்லி வந்து இப்போ இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன், விசில் போடாமல். நீங்களும் எப்படி வச்சது உண்டானே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வச்சுருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, நான்ஸ்டிக் தான், லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிக்கிட்டு ஒன்று வந்து சும்மா வச்சுக்கிடுவோம். அதில் வந்து லாஸ்ட்டில் உள்ளது ஊற்றக்கூடாது, அதை சும்மா வச்சுக்கிடுங்க. மாதிரி 3 தட்டு ஊற்றி வச்சுருக்கேன். அந்த 3 தட்டையும் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அப்புறமா விசில் போடாமல் தான் வேக வைக்கணும். விசில் போட்டிங்கன்னா மாதிரி அது ஒரு மாதிரி ஆயிரும் இட்லி. இது வந்து நான் பச்சரிசியில் தான், வெறும் பச்சரிசியில் மட்டும் தான் வச்சேன். நல்லா பஞ்சு போல் இருக்கும். சரி, அது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு விசில் போடாமல் வச்சுருங்க. விசில் போடாதீங்க. விசில் போடாமல் கொஞ்சம் நேரத்தில் ஆவி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு, அழகாக வந்திருக்கு. இது வெறும் பச்சரிசி மட்டும்தான், வேறு எந்த அரிசியுமே நான் சேர்க்கல. வெறும் பச்சரிசியும் உளுந்து மட்டும்தான். பஞ்சு போல் இருக்கும். ரொம்பவே இங்கே நல்லாவே பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டில் இட்லிலாம் அவிக்க தெரியாது. இப்போ இங்கே வந்து தான் இதெல்லாம் பழகிருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.